Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா black rose hair dye இது யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ண கூடாது இது யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை தான் வாங்கி ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஹேர் டேயில் ரொம்ப நிறைய அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அயன் அண்ட் ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஃபுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணாவே ஹேர் வந்து கொஞ்சம் லேட்டாக பிளாக் ஆனாலும் அது வந்து லேட்டாக கிளியர் ஆனாலும் பட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுறது, எதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. இதுக்கு வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி, அவங்களுக்கு 50 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளாக்காக இருக்குது, ஒரு ஒயிட் ஹேர் கூட இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சேம் இதே தான் சொன்னாங்க. இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கு செம்பருத்தி இலை, இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஹேர் வந்து எது பிளாக் பண்ணுமோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த வந்து பாருங்கள் எல்லா ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் க்ரோத் ஆயில் ஹேர் டைலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மேக் பண்ணி தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வீட்லேயே மேக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் பாடியை நீங்கள் ஹெல்த் இஷ்யூவாக வச்சுக்காதீங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இச்சிங் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஃபேஸில் வீங்கும், அதுக்கப்புறம் கண் எரியும், கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வாங்கி அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஒயிட் ஹேர் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒரு சிலர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகும். பட் நம்ம இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோன்னே டேரெக்டாக நம்ம ஸ்கேல்பில் அந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னா இது செட் ஆகாமல் நமக்கு ஃபேஸ் வீங்கோ, அதுக்கப்புறம் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஐயில் மட்டும் நமக்கு வராது, ஃபேஸில் கூட ஃபேஸ் வீங்கிறது மட்டும் இல்லாமல் இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ நீங்கள் எதை அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு இது வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரும். என்ன சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.